ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம குற்றம் புரிந்தவன் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1ஓட லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம பார்ட் 1ஓட எபிசோடு எங்கே முடித்தோம், நம்ம காணாமல் போன மெர்சிங்கிற குழந்தைய ஊரே தேடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பாஸ்கர் தாத்தாவோட ஃப்ரிட்ஜில் அந்த பாடியை காமிச்சு அப்படியே முடிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ அப்படியே இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். பாஸ்கர் தாத்தாவோட பேரனும் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த மெர்சிங்கிற குழந்தையும் ஒன்றா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. 2 வீட்டுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்செல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பந்தம் இருந்துச்சு. எப்படிடா இந்த பொண்ணு இறந்து போய் நம்ம பாஸ்கர் தாத்தா வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போன எபிசோடில் பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நேற்று நைட்டு பாஸ்கரோட ஒய்ஃப் வந்து எஸ்தருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கியிருப்பாங்க பேரனோட. இவர் நடுராத்திரி நேரத்தில் தூங்காமல் வந்து ஒய்ஃபை எழுப்புறாரு பாஸ்கர் தாத்தா. கொஞ்சம் ஏந்திரிச்சு வாயன்னு சொல்ல, என்னங்க இந்த நேரத்தில் எழுப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏந்திரிச்சு வர, வெளில வந்த உடனே பேரனுக்கு எதுவும் காதில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரன் படுத்திருக்க ரூமை போய் இவர் பூட்டுறாரு. இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. என்னங்க இந்த நடுராத்தில் எழுந்திரிச்சு என்னமோ சொல்லணுங்கிறீங்க, போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்கீங்கும்போது தான் இவர் சொல்கிறாரு, நேற்று நான் சொன்னல, நேற்று நான் பேரனும் நானும் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப சாலமன் ஒரு மாதிரி டென்ஷனாக குடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரனுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அடுத்து நானும் கையிலையெல்லாம் மாற்றிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்கும்போது கதவை சத்துற சட்டம். யார் அது இந்த நேரத்தில் இப்படி கதவை தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் திறந்து பார்த்தா, கையில் மெர்சியோட அவன் வந்து சாலமன் அழுதுகிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வந்துட்டு என்கிட்ட வந்து நின்னா. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போகணும், ஏன்டா இங்கே கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு, நான் டாக்டர் கிடையாது சொல்லி அவன் கேட்காம மூச்சு பேச்சே இல்லை சார், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதுட்டு நின்னா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அவன்ட்டு படித்து சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்காம கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார், அசைவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நின்னா. சரின்னு நானும் குழந்தைய வாங்கி ஃபர்ஸ்ட் எய்டு தானே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் அந்த பொண்ணுக்கு சிபிஆர்லாம் கொடுத்தேன். பத்தாயிரத்துக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணை எவனோ சீரழிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் யாராவது ஒருத்தர் லேடிஸ் இருக்கணும், போய் யாராவது பொம்பளையால் இருந்தால் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை அனுப்பிட்டேன். அப்போ அந்த குழந்தைக்கு நான் சிபிஆர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக அந்த குழந்தைக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. பத்தாயிரத்துக்கு காதுலேருந்து வேறு ரத்தம் வருது. எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் யாராவது லேடிஸ் இருந்தால் கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பாவான சாலமன் போய் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பார். யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க. இவரும் அழுதுகிட்டே, சார் பொம்பளைங்க யாருமே கீழே இல்லை சார்னு சொல்லும்போதே இவர் குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு, இல்லைப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. 2 பேருக்கும் பயங்கர வருத்தம். சரி, இந்த பொண்ணை இப்படி சீரழிச்சது யாருனாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டால் அதுக்கும் சாலமனுக்கு ஒன்றும் தெரிலன்னு சொல்கிறாரு. இப்போ பொண்ணு இறந்து போயிட்டாலேங்கிறது வருத்தம் தான் அவருக்கு. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. அடுத்து இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. இங்கே ஒரு பக்கம் பாஸ்கர் வந்து இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டேபிளில் போட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தொப்புன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அதுன்னு வெளில போய் பார்த்தா, குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாகி இறந்து போனதை நினச்சி அந்த குழந்தையோட அப்பாவான சாலமன் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேர்ந்து வேகமாக கீழே போய் பார்த்தா பல்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, காப்பாற்றுறதுக்கான சான்ஸே இல்லை. அப்போ தான் ஆப்போசிட்டில் பார்த்தா கீழ் வீட்டுக்காரவங்க வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நைஸாக மேலே வந்து அவர் வீட்டோட கதவை பூட்டிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரே பதட்டம், என்ன பண்ணுறதுனே தெரில, கை காலாம் நடுங்குது. அதுக்கப்புறமா தான் குழந்தைய வந்து ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபோட சாரீ எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய ஃபுல்லாக துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் இருக்க ஜாமான்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு குழந்தைய ஃப்ரிட்ஜில் வச்சு மூடிடுறாரு. அப்புறம் வீட்டில் சிதறி கிடக்கிற ரத்த காயம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாரு. இவர் கையில் சட்டையிலலாம் ரத்தம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சுத்தமாக கழுவுறாரு. இப்படி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க கீழ் வீட்டுக்காரவங்க. அண்ணா சீக்கிரம் வாங்க, சாலமன் கீழே விழுந்து சாக கிடக்குறான்னு சொன்னோன்னே இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி பதட்டப்பட்டுட்டு கீழே போய் அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க குழந்தைய வந்து ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு, நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஒய்ஃபோ பயப்படுறாங்க, எங்க நம்ம தான் எந்த தப்புமே பண்ணல, எங்க நம்ம எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் குழந்தைய ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து நடுங்குறாங்க. அதுக்கு பாஸ்கரும், இல்லைம்மா இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாம் எக்ஸாமின் பண்ணோம்னா ஒரு லேடி டாக்டர் தான் பண்ணணும், அப்படியே எமர்ஜென்சி லேடி டாக்டர் யாருமே இல்லைன்னா கூட ஒரு ஜென்ட்ஸ் டாக்டர் பக்கத்தில் வந்து ஒரு நர்ஸையோ இல்லை குழந்தையோட அம்மாவையோ பக்கத்தில் வச்சுட்டு தாம்மா எக்ஸாமின் பண்ணணும். இவன் வந்து நான் இவ்வளோ சொல்லியும் லேடி டாக்டர் தாண்டா பார்க்கணுன்னு சொல்லியும் கேட்காம என்கிட்ட வந்து நான் சரி ஃபஸ்ட் எய்டு தானே பண்ணி குழந்தைய காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு நானும் சிபிஆர் கொடுத்தேன். பார்த்தா அந்த குழந்தை இறந்துருச்சு. நான் எந்த தைரியத்தில் அந்த குழந்தைக்கு சிபிஆர் கொடுத்தேன்னா
ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தேன், உங்கள் அப்பா இருக்கான், எதுனாலும் போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் சிபிஆர் கொடுத்தேன். ஆனால் அவனும் இப்படி செத்து போயிட்டானே, இப்போ நம்ம போய் போலீஸ்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேம்மா, போலீஸ் முதல்ல என்னைய தான் சந்தேகப்படும். அப்படியே சந்தேகப்பட்டாலும் என்னங்க பிரச்சனை, நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நம்ம எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நம்ம மேலேயும் கேஸ் ஃபைல் ஆகும்ல. இப்படி மாதிரி ரிட்டையர்ட் நாளையோட எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நாளையோட ரிட்டையர்டாக ஆக போகிறேன். இந்த மாதிரி என் மேலே கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எப்போ தீர்ப்பு வருதோ அப்போதாம்மா எனக்கு ரிட்டைர்மெண்ட் பணம் வரும். ஆனால் நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் வேணும்ல, நம்ம பேரனோட உயிர் தானே நமக்கு முக்கியம். இறந்து போன இந்த குழந்தைய பார்க்குறதா இல்லை உயிரோடு இருக்க நம்ம பேரனை காப்பாற்றுறதான்னு பார்த்தா எனக்கு வேறு வழி தெரியலம்மா, அதாம்மா ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அப்படியேனாலும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஏங்க கேஸ் இழுக்க போகுதுன்னு சொல்ல, இல்லைம்மா நான் படிச்சிருக்கதோ ஃபார்மசி, இப்படி இந்த கேஸ் ஃபைல் ஆகி விசாரணையெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நோண்டி விசாரிப்பாங்க. நான் படிச்சிருக்கதோ ஃபார்மசி, நான் இந்த தேவையில்லாமல் நிறையா பேருக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவே ரொம்ப இல்லீகலான பிரச்சனை. பல பேருக்கு வைத்தியம் பண்ணி மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இதை என் மேலே ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க நம்ம நல்லது தானங்க பண்ணுறோம், நிறைய பேர் உயிரை காப்பாற்றி தானே இருக்கோன்னு சொல்கிறப்ப அது நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஒரு இல்லீகல் பிரச்சனைமா, நம்ம டாக்டருக்கு படிக்காமல் வைத்தியம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் என் மேலே கேஸ் விழுந்துச்சுன்னா நம்மளால் பணத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் பணத்தையும். இன்னும் ஒரு 2 நாள் பொறுமையாக இருந்தால் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்கிறாரு. நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, வெளியில் உன் முகத்தில் பயத்தே காட்டிடுறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள ஆஸ்வாசப்படுத்துகிறாரு. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு. நம்ம பாஸ்கர் தாத்தாக்கு என்ன பயம்னா, நடந்ததை சொல்கிறதுக்கு குழந்தையோட அப்பனும் இல்லை, பத்தாத்துக்கு இந்த குழந்தைய சீரழித்ததும் யாருன்னு தெரில. அதனால் போலீஸ் நம்ம மேலே எதையும் கேஸ் போட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்களோன்னு இன்னொரு பக்கம் இவருக்கு பயமாக இருக்குது. இவர் நம்பி அந்த குழந்தைக்கு சிபிஆர் கொடுத்ததே கூட குழந்தையோட அப்பா இருக்கான், எதாக இருந்தாலும் சொல்லி சமாளிச்சிருவான் அப்படின்னு தான். கடைசியில் அவன் இப்படி இறந்து போவான்னு சொல்லிட்டு இவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். இதுக்கிடையில் அந்த காணாமல் போன மெர்சியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க குழந்தைய இன்னும் காணுமே, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. குழந்தையோட லாஸ்ட் பர்த்டே வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கான பர்த்டே கூட நம்ம பாஸ்கர் தாத்தா தாங்க கிராண்டாக பண்ணியிருப்பாரு. கேக்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. எஸ்தர் கூட ஏன்ப்பா இவ்வளோலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இது என் பேத்தித்தனமான்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்ட வச்சு அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கூட வாட்ச் கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இதே மாதிரி திருவிழா கூட்டத்தில் காணாமல் போயிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு 3ஆவதாக காணாமல் போயிருக்கு. எதுக்கு சார் இவங்க இப்படி டார்கெட்டு திருவிழா கூட்டத்தில் வச்சு பொண்ணுங்களை கடத்துறாங்கங்கும் போது நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்ன திருவிழா கூட்டத்தில் கூட்டமாக இருக்கும், கூட்டத்தோட கூட்டமாக ஈஸியாக மிங்கிள் ஆகி எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, திருவிழா டயத்தில் மொத்த கூட்டமும் கோயிலில் தான் இருக்கும், ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் ஈஸியாக அவங்க டார்கெட்டை பிடிச்சிடலான்னு தான் அப்படி பிளான் பண்ணுறாங்க சார்னு ஹீரோ சொல்ல, இன்னொரு பக்கம் என் போலீஸ் ஆஃபீஸர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரேண்டமாக பிடிச்சி தூக்குற மாதிரி தெரிலையப்பா, எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த குழந்தை தான் வேணுங்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க கடத்தின 3 குழந்தைங்களுமே பாரு, 3 பேருமே ஏஜிட்டம் பண்ணாதவங்க, அவங்க 3 பேரோட வயசுமே 10-12 வயசு தான் இருக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி தான் அந்த குழந்தைங்களை பிக் பண்ணி தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை காணாமல் போன குழந்தை அவங்க அம்மா கிட்ட நான் போய் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு வரமான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. விளையாட போன குழந்தை திரும்ப வந்திருக்கவே மாட்டா. இப்படி ஃபஸ்ட்டு குழந்தை மிஸ் ஆகிருக்கும். 2வது குழந்தை இதே மாதிரி தான் அவங்க அம்மா கிட்ட நான் பாத்ரூம் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போன குழந்தையும் காணாமல் போயிருக்கோம். இதில் என்னென்னா, இது இறந்து போன சாலமனோட தம்பி தான் இந்த 3 கேஸ்லேயும் லிங்க் ஆகிருக்க காமனான ஒரே ஆள். ஃபஸ்ட்டு குழந்தை காணாமல் போன வீட்டுக்கு பக்கத்தில் அவன் குடியிருந்திருக்கான். 2வது குழந்தை காணாமல் போகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வேலைக்கு போயிருந்திருக்கான். இப்போ 3வது குழந்தை காணாமல் போனது அவனோட அண்ணன் பொண்ணு. ஸோ எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேஸை பற்றி. இங்கே வந்து நம்ம ஹீரோவோ, நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குறுக்க பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை சார் டிஎஸ்பி வந்து இறந்து போன சாலமனோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னார் சார், அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, சரின்னு இந்த ரெடி ஆகிடுச்சு
ஆயிடுச்சு, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் கால் வருது. அந்த சாலமனோட தம்பி மேலே தான் இப்போ சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவனோட ஃபோன் இவ்வளோ நாள் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது, இப்போ ஆன் ஆகி சிக்னல் காட்டுது, அவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் காட்டுதுன்னொன்னே நேராக எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கிளம்பி சாலமனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உன் ஹஸ்பண்ட் வந்தானாமன்னு கேட்டு, இல்லைங்க என் ஹஸ்பண்ட் இன்னும் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபோ சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ டிஎஸ்பிக்கு மட்டும் தான் டிரைவராக இருப்பார். இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை வந்தனால ஹீரோ ரிப்போர்ட் வாங்க வந்தவரையும் இந்த வண்டியை ஓட்டுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோவுமே அந்த ஸ்பாட்டில் இருக்கார். ஸோ ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிக்கும் போது இன்னும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸருக்கும் சிக்னல் வீட்டுக்கு பக்கத்தில் தான் காட்டுனுச்சு. ஸோ அவன் கண்டிப்பாக இங்கே தான் சுற்றி எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் அப்படியே மறைஞ்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்தால் அவனை கையும் களவுமாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப அந்த மெர்சிங்கிற பொண்ணு காணாமல் போனா இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அங்கே ஏதோ புகை வர மாதிரி இருக்குது. சரின்னு ஹீரோவும் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் ஜீப்பில் போகிறாங்க. அங்கே என்னையா எரியுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கிட்டக்கனை போய் பார்க்குறாங்க. ஹீரோ தான் போய் கிளறி விட்டு பார்க்குறாரு என்ன எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ பார்த்தா ஒரு ரத்தக்கரை பறிஞ்ச ஒரு சட்டையோட காலர் பாதி தான் எரியாமல் இருக்குது. அதை அணைச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு குழந்தையோட ஜட்டி ரத்தக்கரையோட அதுவும் பாதி எரிஞ்சு எரியாமையும் இருக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கிட்னாப்பர் எவிடன்ஸை அழிக்க பார்த்துருக்கான், எப்படியாவது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சுற்றியும் முற்றியும் யாராவது ஆள் இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே ஆள் காணோம். சரி உங்களுக்கு கிடச்ச எவிடன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கடையில் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் யதார்த்தமாக வெளில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டிலேருந்து எஸ்தர் வந்து, அப்பா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட யாரோ ஒருத்தனை தூரத்துலேருந்து எங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே அப்பா, அது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா உன்கிட்ட சொன்னால் நீ பயந்துருவன் தம்மா சொல்லலை, அவன் யாருன்னு அவன் முகத்தை கூட நான் சரியாக பார்க்கலாமான்னு சொல்லி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே போலீஸ் ஜீப் வருது. வந்தால் எஸ்தரை தான் கூப்பிடுறாங்க. நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாமா, இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்ல எஸ்தரும் நேராக அந்த ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன எஸ்தர்கிட்ட இவங்க எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த காலர் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியாம்மா, இந்த கலர் ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட, இல்லை சார் இதை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சின்ன குழந்தையோட ஜட்டி வந்து ரத்தக்கரையோடு இருந்தது இல்லையா, அதை காட்டும்போது இது என் குழந்தையோடது தான் சார்னு சொல்லிட்டு தேமி அலற ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல சார், காப்பாற்றிடலாம்ல சார்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே தானே நம்ம ஹீரோவும் இருக்கார். சரி என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவீங்களா சார்னு சொல்லிட்டு அவரு முன்னாடியால் அவருக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நம்பி தானே சார் அனுப்புனேன் என் பொண்ணுன்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அதை அவர் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன குழந்தை இவரோட குழந்தையோட ஃப்ரெண்டு இல்லையா, அதனால் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இவருக்குள்ளேயும் இருக்குது. இதுக்கடையில் மறுபடியும் நம்ம பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் இன்னும் பால்கனிலே தாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா இது குலைச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்த்தா தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் பாஸ்கர் தாத்தாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பயம், யாரா அதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. உடனே டார்ச் எடுத்துகிட்டு வந்து முகம் கிளியராக தெரியலேன்னு சொல்லிட்டு லைட் அடித்து பார்க்குறாரு. லைட்டை அடித்த உடனே அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாரு. இவருக்கு பயம், யாரா அதுன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போய் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாயை கழட்டிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த நாய் வரமாட்டுது. அந்த இடத்த உட்காந்துக்கிட்டு, என்ன நீ வரமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இழுத்து பார்க்குறாரு ரோப்பை. அப்பயும் அந்த நாய் நகர்ற மாதிரி தெரில. சரி நீ எங்கே இருன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் டார்ச் அடிச்சுட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த இறந்து போன சாலமனோட தம்பி எப்படியும் வீட்டுக்கு வருவான், பதுங்கிருந்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கரெக்டாக அந்த சாலமன் வீட்டுக்கு வரதை பார்த்து போய் ஒரே பிடியாக பிடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த 3 குழந்தைங்க காணாமல் போனதுக்கு இவன் தான் காரணம்னு நினச்சி இவன் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவனையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சஸ்பென்ஸோட செகண்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ எல்லாம் காத்துருங்க, அடுத்த பார்ட் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் தரேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ். அடுத்தடுத்த எபிசோட் இதை விட பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும்.